சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, திரும்பிய பக்கமெல்லாம் உங்களுடைய பெயர் சொல்லும். வாழ்க்கையை வெல்வது உங்களுக்கு இனி சாதாரணமாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டமும் பட்ட துன்பமும் இன்று முதல் உங்களை பெரிய விடுதலையை ஏற்படுத்தி உங்களை மிக பெரிய பலமான மனிதனாக உருவாக்கப்படும். அன்பேசாயப்பா உங்களிடம் வந்திருக்கிறார். நீ காலையில என்ன சொன்ன? 12 மணி ஷீரடியில இருந்து இங்க வராரு, உங்ககிட்ட வராருன்னு. சோ எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நான் போய் சொல்லல, நான் ஓவராவும் இமேஜ் பண்ணி சொல்லல. ஸோ டெஃபினட்டா இங்க சில பேரோட வீட்டுல ஒரு வைப்ரேஷனை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எதையுமே ஆதாரம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு மட்டும் 8 பேரோ 9 பேரோ அவங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கல். நம்ம என்ன சொன்னோம்? ஷீரடியில இருந்து சாய்ப்பா வருவார்னு சொன்னோம். அடுத்தது என்ன சொன்னோம்? அதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் யாரோ ஒருவர் வருவாருன்னு. இன்னைக்கு ஐ திங்க் 8 இல்லை 9, சரி ஞாபகம் இல்லை, நான் சரி கவுண்ட் பண்ணல, 9 பேர் உடைய வீட்டுல இன்னைக்கு அவங்க நினைத்து பார்க்காத ஆட்கள் வந்தார்கள். வந்து நல்ல வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். சோ நம்பிக்கையோடு வணங்கும் போது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடப்பது சாத்தியமாக்கப்படுகிறது. சோ நீங்க என்ன செய்யணும்? நம்பிக்கையுடன் இந்த பதிவு எனக்கானது. இந்த பதிவுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் எனக்கானது தானே. எனக்குதான் இப்ப சாய்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இயல்பாக என்று வருகிறதோ அன்று உங்கள் வாழ்க்கை வசந்த காலம்தாங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம், எவ்வளவோ சுனாமி, புயல், ஆனா தென்றல் மட்டும் இல்லை. சோ இனி புயல் இல்லை, சுனாமி இல்லை, தென்றல் மட்டும் உண்டு. சோ எல்லாத்துக்கும் கூடி சீக்கிரமே பெரிய அற்புத செய்திகளை கடவுள் வழங்க போகிறார். நீங்க நார்மலா தான் இங்க லீட் பண்றீங்க. ஆனா மற்றவர்களுக்கோ நீங்கள் அதிசயமான மனிதனாக கண்களுக்கு கடவுள் காட்சி அளிக்க போகிறார் உங்களை வைத்து. சாய்பாட பிள்ளைகள் ஒரு பொழுதும் தோற்க மாட்டார்கள், ஒரு பொழுதும் சோர்வடைய மாட்டார்கள். நம்ம சொல்லியிருக்கோமே, அது நீங்க தாங்க, அது நீங்க மட்டும்தான். இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நம்பிக்கையோட இருக்கீங்களே, அடுத்த நொடியில கூட உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். அதிசயத்தை செய்பவர் யார் அப்படின்னா அவர் ஒருவரே. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஒரு பெரிய மிராக்கல். 2 வருஷமா பணம் பெரிய போராட்டமா இருந்தது ஒரு சாய்ராமுக்கு. வருமானம் என்ன பண்ணாலும் நிலைக்கவே இல்லை. ஆனா கடவுளுடைய அருளால அவருடைய வருமானம் பெருகுச்சு. ஏன்னா அவர் முயற்சி, உழைப்பு, கடவுள் மேல வைத்திருந்த நம்பிக்கை, அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாமுமாக சேர்ந்து அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வியாபாரம் பெருகு இருக்கு. கடன்கள் அடைக்கப்பட்டது. வருமானத்தை ஒரு பகுதியை அவர் ஏழை எளியவர்களுக்கு செய்கிறார். அவர் பேர் வந்து சத்யநாராயணன், திருப்பூர்ல இருக்காங்க. அவரை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் போகும்போது சாய்பா கோயிலில் என்னை பார்த்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சு வந்து பேசினாங்க. சாய்ராம் நீங்க தானே பேச? ஆமாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்குது. ஏங்க அது உங்களுக்கு இன்னும் தெரியல? ஏன் புரியல? இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல இதெல்லாம் மத்தவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது அப்படின்னு நம்புறீங்களா? சோ அந்த மத்தவங்க தான் இன்னைக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை அவங்க நினைச்சாங்க. ஆனா நினைச்சது தப்புன்னு ஒரு மனசுல வேற ஒரு பாதை ஏற்படுத்தினாங்க. பாதையில பயணம் செஞ்சாங்க, பயணத்துல வெற்றி அடைஞ்சாங்க. அந்த அதிசயமும் அற்புதமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சோ ஒவ்வொரு வீட்டிலும் அன்பே சாயப்பா இருக்கிறார். ஒரு வீட்டிலும்
ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்திலும் அவர் இருக்கிறார். நம்புறவங்க நம்புறேன்னு சொல்லுங்க, நம்பாதவங்க நம்பலன்னு சொல்லுங்க. நீங்க நம்புறேன்னு சொன்னாலும் நம்பலன்னு சொன்னாலும் கடவுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான். நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வருவது பெரிய கஷ்டமா இருக்குது, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் நம்புறேங்க, ஆனா என் வாழ்க்கையில வாழ முடியல. சோ நம்புறேன்னு பெயரளவுக்கு சொல்லிட்டு என் வாழ்க்கையில வாழ முடியல. இது பெயரளவுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. திரும்ப சொல்றேன், திரும்ப 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 சொல்றேன், உங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் எந்த நம்பிக்கை வைத்தாலும் அது பொய்யான நம்பிக்கை. நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல, நீங்க நினைக்கிற அத்தனை விஷயமும் ரியலா இல்லை, ரியலா இல்லை. சோ அந்த ரியலா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க செய்யணும். சோ அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கைய வாடும்போது உங்க வாழ்க்கை எப்படி மலர்ச்சி அடையும்? சோ கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, உங்க மேல நம்பிக்கை இல்லை, ரெண்டு பேரு மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா யார் உங்களை காப்பாத்துவாங்க? எப்படி காப்பாற்ற முடியும்? சோ திரும்ப சொல்றேன், கடவுள் உங்க மூலமாக தான் உங்களுக்கு வாழ்க்கையை அளிப்பார். அப்ப நீங்க நம்பிக்கை அற்ற மனுஷனா வாழும்போது அது எப்படி பாசிபிள் ஆகும்? சோ எது ரியலோ அதை நம்புங்க, ரியாலிட்டிய நம்புங்க. சோ ரியாலிட்டியில வாழுங்க. பலம் கம்மினா பலத்தை பெருக்குங்க, பலகீனம் அதிகமா இருக்குதுன்னா பலகீனத்தை குறைங்க, அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு போய் எங்கேயும் போய் கத்துக்கணும்னு அவசியமே இல்லை. 4 நல்ல விஷயங்களை கேட்டாலோ பார்த்தாலோ அது உங்களுக்கு 1000 பதிலே 1000 வழிகளை சொல்லும். இங்க ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, 1-2 வழிகள் இல்லை, நிறைய வழிகள் இருக்குது. ஆனா எத்தனையோ வழிகள் இருந்தோம் மனிதர்கள் கேடுகெட்ட வழியில பயணம் செய்த விரும்புறாங்க. அப்போ இந்த வழியை பாப்பா அப்படின்னா, இல்ல இல்ல இந்த வழியில என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த வழி பாருங்க, எவ்வளவு கூட்டம் போகுது, கூட்டம் கூட்டமா போகுது. இங்க ஒண்ணுமே இல்லையேப்பா. எஸ், இங்க ஒண்ணுமே இல்லை, அங்க நிறைய இருக்குது, அங்க நிறைய ஆபத்துகள் இருக்குது, நிறைய நோய் இருக்குது, நிறைய கடன் வரும், நிறைய வறுமை வரும், நிறைய கெடுதல் வரும், நினைச்சு பார்க்க முடியாத ஆபத்துக்கள் அங்கே வரும். ஆனா இங்க அது இல்லை. இங்க போற பாதை கஷ்டம், ஆனா அந்த பாதை முடியும் போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்ம வாழாம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ வாழ முடியாத மாதிரி காலமும் முடிஞ்சிடும். மீண்டும் ஒரு காலம், மீண்டும் ஒரு ஜனனம் நீங்க எடுப்பீங்க. மறுபடியும் இதை சரி பண்றதுக்கே உங்க வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும். சோ இதுதான் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. சோ எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? எஸ், எல்லா விஷயத்தையும் உங்களால் மாற்ற முடியும். ஏன் 48 நாள் பயிற்சி? உங்களை மாற்றுவதற்கு தான். ஒரு வாரத்துல நடக்காது. 48 நாள் அப்படின்றது ஒரு மண்டலம். இங்க எதை நாம உறுதியா அந்த 48 நாட்கள் வரைக்கும் செய்கிறோமோ அது வாழ்நாள் முழுவதும் அது பழக்கத்திற்கு வரும். பழக்கத்திற்கு வந்தால் உனக்கு நல்லவை மட்டும்தான் சொல்லும். சுனாமி இல்ல, புயல் இல்லை, தென்றல் மட்டும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் வந்து நிற்கும் என்பதை மறவாதீர்கள். பல பேர் உங்களை வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க, சில பேர் புகழுவாங்க, மயங்கிடாதீங்க. சில பேர் திட்டுவாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு துறவியை போல், ஒரு யோகியை போல் வாழ வேண்டும். துறவி, யோகி, அந்த வாழ்க்கையை வாழுங்க. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல இருங்க. எதற்கும் ஆசைப்படாதீங்க, எதையும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. இது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற ஒரு மோசமான வார்த்தையை, எண்ணத்தை விட்டு தள்ளுங்க. நீங்க அதை விட்டுட்டா சாய்பாவை கெட்டியமா பிடிச்சுக்கலாம். சாய்பாவை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கையில வரலாற்று சாதனை படைக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அதுக்கு பல கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டும்.
எதிர்கொள்ளும் போது அனுபவம் பெருகுது, அற்புதம் நடக்குது, பிரச்சனைகள் தீருது, துன்பங்கள் குறையுது, மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உங்களுக்கு 2 கண்களாக மாறுகிறது. அப்போ உங்களுடைய நம்பிக்கை அசாத்திய நம்பிக்கையா போயிடும். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒருத்தன் செய்யலாம், 100 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒருத்தர் செய்யலாம். உங்களுக்கு தனி மதிப்பு, தனி மரியாதை எல்லாமே வரும். எப்ப தெரியுமா? ஒரு செயலை செய்யும் போது அதனுடைய விளைவுகளை பொறுத்துத்தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும். அது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அதை தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா நீங்கள் ஆக வேண்டும் என்பது சாயப்பாவின் கணக்கு. சோ இனி எந்த பிரச்சனை, எந்த தோல்வி, எந்த தொல்லை எதுவுமே இல்லை. வரக்கூடியது எல்லாமே உங்கள் நன்மைக்காகவே. உங்கள் நன்மைக்காக தான் எல்லாமே. சாத்தான் மந்திரத்தை ஓதும், சாத்தான் ஆசைகளை கிளப்பும், சாத்தான் அழிவு பாதைக்கும் கூட்டிட்டு போகும். அவன் அழிவு பாதைக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அவனை நீங்க சட்டை பண்ணவே மாட்டீங்க. அவன் என்ன சொன்னாலும் போடான்னு சொல்லுவீங்க. சோ கெட்டதுக்கு குட் பை, நல்லதுக்கு வெல்கம் பண்ணுங்க. சோ அன்பே சாய் மாதிரி பதிவுகள் யாரு எங்க சொன்னாலும் முதல் நாளா அங்க நின்று தேவையான அத்தனையும் காதார கேளுங்க, அதை மனசுல கொண்டு போங்க, அதை அழகா செயல்படுத்துங்க. செயல்படுத்தும் விதமே அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். இது உங்க வாழ்க்கைக்கு மிக 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 தேவையான ஒன்றுன்னு சொல்லி ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? ஏன்னா பேட்டரி ரொம்ப சார்ஜ் கம்மியா இருக்குது, அதுக்குதான் ஆடியோ ரொம்ப வீடியோஸ் ஷார்ட்டா முடிக்கிறோம். என் அன்பு சாயப்பாவே நன்றி. ஓம் சாயிரா.